திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமறை. பண் திருநேரிசை. தலம் அதிகை வீரட்டானம். பதிகம் 26. பாடல் 1. நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பங்கனே பரம யோகி என்றென்றே பரவி நாளும் பங்கனே ஏ பரம யோகி என்றென்றே பரவி நாளும் செம்பொன்னே பவல குன்றே திகழ்மலர் பாதம் காண்பான் செம்பொன்னே பவல குன்றே திகழ் மலர் பாதம் காண்பார் காண்பார் அன்பனே அம்பனே அலர்ந்து போனேன் அதிகை விரட்ட நீரே அம்பனே அளந்து போனேன் அதிகை விரட்டி நீரே அதிகை விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த முதல் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். நான் முன்னே கூறியது போல திரு அதிகை வீரட்டானத்தில் பல பதிகங்கள் அப்பர் சுவாமிகள் பாடியுள்ளார். அதில் இது ஒரு பதிகம். அந்த பதிகத்தோட முதல் பாடல் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவனாக, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் அதனால் எங்களால் விருப்பப்படுவதுமாக விளங்கும் எங்கள் தலைவனே. சுவாமியை நம்ம நம்பிக்கையோடு வைத்து வழிபடுகிறோம் அல்லவா, அதை அவர் தலைவனே என்று கூறுகின்றார். நாதனே ஆதிமூர்த்தியே, ஆதிமூர்த்தி எல்லாத்துக்கும் ஆதி பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே, உமையம்மை ஒரு பாகமாக வைத்துக் கொண்டவனே, உமையம்மையை ஒரு பாகமாக வைத்துக் கொண்டவனே, பரமயோகியே, செம்மையானவனே, பொன் போன்றவனே, பவளத்தின் குன்று போன்ற சிவந்த நிறத்தில் காணப்படுபவனே, எங்கள் உம்மை நாங்கள் என்றுமே, அதாவது என்றுமே உம்மை தினமும் புகழ்ந்து பாடும் அடியேன் தாமரை போன்ற உனது திருப்பாதங்களை காண தவிக்கின்றேன். அதிகை வீரட்டனத்தில் உரையும் இறைவனே, நீர்தான் அருள் புரிந்து எனது வருத்தத்தை போக்க வேண்டும். தாமரை சுவாமியை அங்கமா வர்ணிக்கின்றார். தாமரை மலர் போன்ற உமது திருப்பாதம் தாமரை மலர் போல அவ்வளோ மென்மையாக இருக்கான் சுவாமியோட திருப்பாதம். அதை பார்ப்பதற்கும் அந்த அருளை பெறுவதற்கும் நான் என்றென்றும் வரிந்து கொண்டிருக்கின்றேன். யாரை பாடுகின்றார் அப்படின்னா, திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கும் பெருமானை பாடுகின்றார். அவர் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த பாட்டை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.